எனக்கு அனிமல்ஸ், பேர்ட்ஸ் இதெல்லாம் பிடிக்குமா பிடிக்காதான்றத தாண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பயம். ஸோ இப்படி பார்க்குறதுக்கு பிடிக்கும். ஆனால் பக்கத்தில் போய் கொஞ்சம் விளையாடுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. ஸோ சமீபத்தில கூட தெரு நாய்ங்கள பத்தி ஒரு பெரிய டிபேட்டே நடந்துட்டுருக்கு. ஒரு பக்கம் பாவம், அத விட்டுருங்க, அது வாயில்லாத ஜீவன் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் இல்ல அது கடிக்குது, அதால நெறைய ஆபத்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு உண்மை சம்பவம் இருக்கு. ஒரு யானைய 1000 பேர் முன்னாடி தூக்குல போட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஆமாங்க. 1916ல அமெரிக்கால டென்னசி என்ற மாநிலத்தில மேரின்னு ஒரு சர்க்கஸ் யானை இருந்திருக்கு. ஸோ இந்த யானை என்ன பண்ணியிருக்குன்னா, ட்ரெய்னிங்கில இருந்த ஒரு புது கீப்பர வந்து ஏதோ ஒரு கோவத்தில போட்டு அத மிதிச்சு கொன்னுடுச்சு. ஸோ அதனால அந்த மக்கள்லாம் பயங்கரமா கோவத்தில குமறியிருக்காங்க. அப்போ அந்த சர்க்கஸோட ஓனர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த மேரிய வந்து எக்ஸிக்யூஷன் பண்ணணும். அதாவது தூக்குல போடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, ரயில்வே கிரேன எடுத்துட்டு வந்து அதில ஆயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி அந்த யானைய தூக்குல போட்டு கொன்னுருக்காங்க கயித்துல கட்டி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பார்க்ஸ் வேர்ல்ட் ஃபேமஸ் ஷோஸ் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு பெரும் பிளாக் மார்க்கா இருந்திருக்கு. ஸோ இந்த சம்பவம் இன்னைக்கு வரைக்கும் மனிதர்களின் கொடுமையை நினைவுபடுத்தும் ஒரு துயரமான கதையாவே இருந்துட்டுருக்கு. இதில ஜஸ்டிஸ் ஃபார் அந்த மேரி யானையா, இல்ல ஜஸ்டிஸ் ஃபார் அந்த ட்ரெய்னரான்னு எனக்கு சொல்ல தெரியல. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கிட்ட நடந்துட்டுருக்க விஷயமோ, இது நாய்க்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லையா அப்படின்ற விஷயம் எனக்கு ரொம்ப கன்ஃப்யூஷனா இருக்கு. நீங்க யார சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி உண்மையான ஸ்டோரிய தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.